ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறபடி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதின 2வது நிருபத்திலே 12வது அதிகாரம் 9வது வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அதே வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் தியானிக்க போகிறோம். தியானத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஒவ்வொரு வாரமும் கிருபையை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு ஆண்டவரை சொல்லுவதற்கு இதோ நாங்கள் காத்திருக்கிறோம். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த விசுவாசிகளுக்கு எழுதின 2வது கடிதம் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படியாக எழுதியிருக்கிறார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். தனக்கு ஏற்பட்ட அந்த சரீர பலவீனத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு சொன்ன பதிலாக இங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறார், என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் அதிகமாக பிரயாசப்படுகிறோம். அவருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 25வது சங்கீதத்திலே 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது அனுபவத்தின் அடிப்படையில் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் தாவீதினுடைய வாழ்க்கை கிருபையாக ஆண்டவர் கொடுத்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையில் தான் அவர் அநேக காரியங்களை குறித்து தன்னுடைய சங்கீத புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார், பாடலாக பாடியிருக்கிறார். இங்கே 25வது சங்கீதம் 10வது வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமும் மானவைகள். ஆம், கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு பாதையெல்லாம் கிருபை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய உடன்படிக்கையை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இந்த நேரத்திலே 2 உடன்படிக்கைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபை நம்முடைய பாதைகளிலெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த 2 உடன்படிக்கைகளையும் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது உடன்படிக்கை ஆதியாகமத்திலே அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே சகலவிதமான ஜீவ பிராணிகளையும் அவர் படைத்தார். அண்ட சராசரங்களை படைத்தார், வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், ஆகாய விரிவுகளை படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார், சமுத்திரத்திலே மச்சங்களை படைத்தார்,
இந்த பூமியிலே அநேக உயிரினங்களை படைத்தார். கடைசியாக மனிதனையும் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்தது நல்லது என்று ஆண்டவர் கண்டார். ஆனால் ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷனை படைத்தது ஆண்டவருக்கு விசனமாயிருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் இவனை படைச்சோம்? மற்ற உயிரினங்களை படைத்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருந்தார். ஆனால் இந்த மனுஷனை படைச்சதுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். காரணம் ஒரே ஒரு காரணம்தான். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை அவர்கள் கீழ்ப்படியாமல் மீறினார்கள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை ஏதேன் தோட்டத்தின் நடுவாக இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை புசிக்காதீர்கள், புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த மனுஷன் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய கட்டளையை மீறி பிசாசானவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து பாவம் செய்ததினாலே ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார், விஷணப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே மனிதர்கள் பெருகினார்கள், பாவமும் சேர்ந்து பெருகியது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பாவம் பெரிதாய் இருந்தபடியினாலே மனிதர்களை அழிப்பதற்கு ஆண்டவர் முடிவு செய்தார். நோவாவின் நாட்களிலே நோவாவினுடைய குடும்பத்திற்கு மாத்திரமே ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. எனவே நோவாவும் அவனுடைய வீட்டார் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பூமியின் மீது பெய்தது. பெரும்பெள்ளம் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்கள் மட்டுமல்ல உயிரினங்களும் அழிந்து போனது மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம். ஆண்டவருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்ததினாலே அவனும் அவன் வீட்டாரும் ஜோடி ஜோடியாக மிருக ஜீவன்களும் உயிர் பிழைத்தது. ஆண்டவர் மழையை நிறுத்தி பூமியிலே நோவாவையும் குடும்பத்தையும் மற்ற உயிரினங்களையும் வழியனுப்பும் பொழுது சொன்ன நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இனி ஜலப்பிரளயத்தினாலே நான் ஜீவ ராசிகளை அழிக்க மாட்டேன் என்று அந்த நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அழிந்து போகக்கூடாது உயிரினங்கள், குறிப்பாக மனுக்குலம் மாண்டுவிடக்கூடாது, அழிந்துவிடக்கூடாது. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை நோவாவோடு கூட ஏற்படுத்தினார். ஆனாலும் பூமியிலே மனிதர்கள் பெருக பெருக பழுகி பெருக பெருக பாவமும் பெருக ஆரம்பித்தது. பாவத்தின் காரணமாக ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டாரே, ஜலப்பிரளயத்தினாலே அழித்து விட மாட்டேன், அப்படியானால் புதிய ஒரு உடன்படிக்கையை இந்த மனிதர்களோடு மனுக்குலத்தோடு ஏற்படுத்த வேண்டும். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். மத்தேயு 26:28 வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதே போல மார்க் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம், லூக்கா 22வது அதிகாரம் 20வது வசனம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. இந்த புதிய உடன்படிக்கை எப்படி ஏற்படுத்தப்படுகிறது என்றால், அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக இந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. நோவா காலத்திலே மீண்டும் ஜலப்பிரளயத்தினாலே அழித்து விட மாட்டேன் என்கின்ற ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதற்கு ஆதாரமாக வானவில்லை காண்பித்தார்.
இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை. அன்றைக்கு பாவத்தினாலே மனுக்குலம் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டது. இப்பொழுது இந்த மனுக்குலமானது அவர்களுடைய பாவத்தினாலே அழிந்து போகக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆம், இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நோவாவின் நாட்களிலே உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திற்கு நேராகவே மீண்டுமாக மனுக்குலம் ஓடிப்போனது. பாவம் மீண்டுமாக இந்த பூமியை மூடிக்கொண்டது. இந்த பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து காக்கப்பட வேண்டும். மரணத்திலிருந்து மனுக்குலம் பாதுகாக்கப்பட வேண்டும். நோவாவின் நாட்களிலே பாவத்தினாலே மனுக்குலம் அழிக்கப்பட்டது. தற்பொழுது இந்த பாவத்தின் காரணமாக மனுக்குலம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மனுக்குலத்தின் அழிவை நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தினார். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவ நிவாரண பலியாக ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார்களோ, அதே போல இந்த உலகத்திலே வாழும் மனிதர்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக, பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்காக கல்வாரி சிலுவையிலே ஒரு புதிய உடன்படிக்கையை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் நம்மை இணைத்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்முடைய பாதையெல்லாம் கிருபை நம்மை வழிநடத்த வேண்டுமானால், நம்முடைய வழிகளிலெல்லாம் கிருபை நம்மை வழிநடத்த வேண்டுமானால் அந்த உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் நாம் கை கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய உடன்படிக்கை சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட செய்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த உடன்படிக்கையின்படி நாம் நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மரித்தார், பாவத்திற்காக இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தோடு அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே, பாவமில்லாத பரிசுத்த வழியிலே நடப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பாவமில்லாத பரிசுத்த வழியிலே, அந்த புதிய உடன்படிக்கையின் பாதையிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழிநடத்தும் என்பதில் ஐயமில்லை. இயேசு கிறிஸ்து நான் மரித்து விடக்கூடாது என்பதற்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து நாம் மரித்து விடக்கூடாது என்பதற்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து நான் நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு புதிய உடன்படிக்கையை தன்னுடைய இரத்தத்தினாலே சிலுவையிலே ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த உடன்படிக்கையிலே நாம் இணைந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பிதாவோடு ஐக்கியமுள்ளவர்களாய் வாழும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு நாம் இணைக்கப்பட்டால்,
இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்த அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு மரித்து இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்று அவரோடு இணைந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம், வாழ்க்கையின் வழிகளிலெல்லாம் கிருபை, தேவ கிருபை நம்மை வழி நடத்தும் என்பதிலே ஐயமில்லை. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த புதிய உடன்படிக்கையிலே பங்குள்ளவர்களாய், அந்த புதிய உடன்படிக்கையிலே நம்மை இணைத்து கொள்ளுகிறவர்களாய் நம்மை அர்ப்பணிப்போமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நோவாவின் நாட்களிலே நோவாவுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஒரு உடன்படிக்கையை அவனோடு கூட ஏற்படுத்தி கொண்டீர். ஆனாலும் அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாக இந்த மனுக்குலம் நடந்து கொள்ளாமல் பாவத்திலே தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, பாவத்தினாலே தங்களைத்தானே நரகத்திற்குரியவர்களாய் மாற்றிக்கொண்டிருந்த பொழுது, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவையிலே அவருடைய இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தீரே. அந்த புதிய உடன்படிக்கையிலே எங்களையும் இணைத்து கொள்ள இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய உச்சந்தலைகளிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் அந்த இரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாக மாற்றப்பட இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த உடன்படிக்கையிலே எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அந்த உடன்படிக்கையிலே எங்களை இணைத்துக் கொண்டு உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். இதோ என்னோடு இணைந்து இந்த ஜெபத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய வழிகளிலெல்லாம் உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும், ஒவ்வொரு நாளும் வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.